ஆம் தெய்வ பிள்ளைகளே, உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் ஆயுதம் வாய்க்காதே போகும். ஒரு வழியாய் சத்துரு வரும்பொழுது 7 வழியாய் புறப்பட்டு ஓடுவான். ஏன் என்று சொன்னால், உன்னோடு கூட இருக்கிறவர் சாதாரணமான ஆள் கிடையாது. ஹல்லேலூயா. அவர் பயங்கர பராக்கிரமசாலியாய் உன்னோடு கூட இருக்கிறார். உனக்காக அவர் யுத்தம் பண்ணுவார். ஹல்லேலூயா. உன்னை தொடுகிறவன் அவருடைய கண்மணியை தொடுகிறான் என்று வேதம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. உனக்கு ஒருத்தன் தீங்கு நினைத்தானா அவன் இந்த பூமியில இருக்கவே மாட்டான். வேதம் சொல்லுது, உன் சத்துருவை நீ தேடியும் காண மாட்டாய். ஒரு பள்ளத்தை வெட்டுறாங்களா, நீ எப்போ அந்த பள்ளத்துல விழுவ பார்த்துட்டே இருக்காங்களா, நீ ஜெபம் பண்ணிக்கிட்டே இரு, தேவனை துதிச்சுட்டே இரு, ஆலயத்தை விடாம ஆராதிச்சுட்டே இரு. வெட்டின பள்ளத்துல அவனே விழுவான். ஹல்லேலூயா. எஸ்தர் ராஜாத்திக்கு ஒரு தூக்கு மரத்தை செய்தான், ஆனால் செய்த ஆமானையே ஆண்டவர் தூக்கி போட்டார். ஹல்லேலூயா. இன்றைக்கு கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, உங்களுக்கு விரோதமான கிரியைகள் அழிக்கப்படும். உனக்கு விரோதமா மந்திரமோ இல்லை, குறி சொல்லுதலும் இல்லை, யாக்கோபுக்கு விரோதமாய் மந்திரம் கிடையாது. ஹல்லேலூயா. என்னாக 24:1 சொல்லுது, இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம். ஆம் தெய்வ பிள்ளைகளே, இன்றைக்கு கர்த்தர் சொல்லுகிறா, உன்னை ஆசீர்வதிக்க தான் நான் பிரியப்படுறேன். ஹல்லேலூயா. சிலர் பார்த்தீங்கன்னா பூமியில் நல்லா வாழ்ந்தா கண்ணு பொறுக்காது. உங்களை பற்றி பின்னாடி பேசிக்கிட்டே இருப்பாங்க. நான் இன்னைக்கு மெசேஜ் கொடுக்குறேன்னா என்னை பற்றி யாராவது பின்னாடி பேசிக்கிட்டே இருப்பாங்க. இந்த அம்மாவுக்கு இதே வேலை தான். எப்போ ஃபோன் ஆன் பண்ணாலும் அல்லேலூயா அல்லேலூயா பாட்டு வருது, ஜெபம் வருது, செய்தி வருது, எதையாவது செஞ்சுக்கிட்டே இருக்குது. இது சும்மாவே இருக்காதா வீட்டில் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் புலம்புவாங்க. எனக்கு ஒன்று தெரியும், எனக்காக ஏதாவது ஒன்று செய்ய ஆண்டவர் ஆயத்தமாக இருக்கிறார். ஹல்லேலூயா. நான் ஒரு நாள் குப்பையில இருந்தேங்க, ஒரு நாள் இயேசு அறியாம இருந்தேங்க, ஒரு நாள் ஆண்டவர்னா தெரியாது, சர்ச்சு தெரியாது, பாட்டு பாட தெரியாது. ஆனா ஏசப்பா என்னை ரட்சித்தார். ஏசப்பா என்னை என்னுடைய வாழ்க்கையை மாற்றினார். எனக்கு நல்ல ஒரு ஊழியக்கார குடும்பத்தை ஆண்டவர் கொடுத்தார். இன்றைக்கு இந்த ஊழியத்துல இரவும் பகல் நைட்டு 12 மணிக்கு மைக்க கொண்டு வந்து என்கிட்ட கொடுத்து, நீ பாட்டு பாடுனாலும் நான் பாடுவேன். ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட ஒரு அபிஷேகத்தை ஆண்டவர் எனக்கு கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. 24 மணி நேரமும் முதல்ல சர்ச்சில் போய் சில நேரத்தில் ஆராதனை நடத்துவேன். இப்போ பார்த்தீங்கன்னா வீட்லேயே எனக்கு ரெக்கார்டிங் பண்ண எல்லாம் ரெடி பண்ணி கொடுத்துட்டாங்க. அதனால எல்லாரும் போயிட்டோன்னே கதவை சாத்த வேண்டியது, பாட வேண்டியது, துதிக்க வேண்டியது, செபிக்க வேண்டியது. ஏன்னா நீங்க கர்த்தருடைய சமூகத்தில் இருந்தீங்கன்னா உங்களுக்காக ஏசப்பா யுத்தம் பண்ணிக்கிட்டே இருப்பார். நீ ஜெபிக்க முழங்கால் படிட்டா உனக்காக வேலை செய்ய அவர் எழும்புவார். வேதம் சொல்லுகிறது, நான் அமர மாட்டேன், உனக்காக நான் அற்புதம் செய்கிற வரைக்கும் நான் எழுந்திருப்பேன் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். நான் அமர்ந்திருக்கவே மாட்டேன். அல்லேலூயா. இன்றைக்கு உங்களுக்கு தீர்க்க தரிசனமா சொல்றேன், 3 காரியத்தை குறித்து நீங்க ஜெபம் பண்ணிட்டு இருக்கீங்க. பிள்ளைகளுடைய தேவைகள், குடும்ப தேவைகள், வருமான தேவைகள், நல்ல சரீர சுகம், இப்படி பல பிரச்சனைகள் இருக்கும். ஆண்டவர் சொல்றாரு, காற்றை காண மாட்டேன், மழையும் பார்க்க மாட்டேன், வெட்டப்பட்ட பள்ளத்தை கர்த்தர் நிரப்புவார். என் மகளே, என் மகனே, உனக்கு விரோதமாய் உருவாக்கப்பட ஆயுதம் வாய்க்காதே போகும். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அநேகருக்கு இந்த செய்தி அனுப்புங்க. எத்தனையோ பேர் துக்கத்தோடு இருப்பாங்க, எத்தனையோ பேர் கண்ணீரோடு இருப்பாங்க, ஆறுதல் இல்லாமல் இருப்பாங்க. நீங்கள் இந்த செய்தி அனுப்புங்க. எனக்கு தெரிஞ்ச ஒரு பாஸ்டர் அம்மா, அற்புதர் இயேசு, அவங்க செய்தி கொடுப்பாங்க. எனக்கு ரொம்ப ஆறுதலாக இருக்கும், நீங்களும் கேளுங்கன்னு சொல்லி ஒரு 100 பேருக்கு அனுப்புங்க, ஒரு 1000 பேருக்கு அனுப்புங்க. சுவிசேஷம் எங்கேயாவது போகட்டும். எங்கேயாவது ஒரு ஆத்துமா தற்கொலை பண்ணி சாகரத்துக்கு இருக்கும். ஆனால் நீங்கள் அனுப்புகிற அந்த வசனம், நீங்கள் அனுப்புகிற அந்த ஜெபம், நீங்கள் அனுப்புகிற அந்த செய்தி அந்த ஆத்துமாவை தட்டி எழுப்பும். மறுபடியும் வாழணுன்ற ஒரு ஆசை வரும். எனக்காக ஏசப்பா இருக்கிறார், நான் ஏன் சாகணும்? எனக்காக கர்த்தர் இருக்கிறார், நான் ஏன் வெட்கப்படணும்? நான் எதுக்கு மூளை வீட்டில் உட்காந்து அழுவணும்? அதுக்காக அல்ல. ஆண்டவர் சொல்றார், நல்ல பங்கை பெற்றெடுத்த மரியாளை போல, தாய் கற்பத்தை சுமந்து இயேசுவை பெற்ற ஒரு மரியாளை போல நீங்களும் நானும் இன்னைக்கு எஸ்தரை போல உபவாசம் பண்ணி தெபோராளை போல கட்டி எழுப்புகிற மகளா நம்ம இருக்கணும். நம்மளை பார்த்து யாராவது ஏதாவது சொன்னாங்கன்னா அவங்க தான் வெட்கப்பட்டு போகணும், நம்ம வெட்கப்படக்கூடாது. எந்த சூழ்நிலையிலும் நம்ம செய்யற ஊழியம், ஜெபம், ஆராதனை, பாட்டு நிறுத்தவே கூடாது. இப்போ இருக்கிறத விட 1000 மடங்கு அதிகமாக தான் நீங்கள் செய்யணுமே தவிர நீங்கள் குறைக்காதீங்க. ஹல்லேலூயா. நான் இனிமேல் சர்ச்சுக்கே போக மாட்டேன், என்னை யாருமே விசாரிக்கல, எனக்கு எதுவுமே கொடுக்கல, நான் இனிமே பாட்டே பாட மாட்டேன், நான் இனிமே ஜெபம் பண்ண மாட்டேன், நான் இனிமே எனக்கு வேலை போயிடுச்சு, எனக்கு வருமானம் இல்லை, வாடகை கொடுக்க முடியல, ஏசப்பாக்கு கண் இல்லை, காது இல்லை, மூக்கு இல்லைன்னு சொல்லி எதையாவது சொல்லி உங்களை புலம்ப வைப்பான் பிசாசு.
பிசாசுக்கு என்ன வேலை தெரியுமா? அவன் திருடவும் அழிக்கவும் தான் வருவான். ஆனால் நானோ பரிபூர்ண ஜீவன் கொண்டு வருவேன். அல்லேலூயா. உங்களை வாழ வைக்க தான்